சற்று முன் கிடைத்த செய்தி. சென்னை கோயம்பேட்டில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிய கழகத்தின் பொது மேலாளர் ராதாகிருஷ்ணன் பதவி நீக்கம் செய்ய கோரி போராட்டம் நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் பொது மேலாளர் ராதாகிருஷ்ணன் பதவி நீக்கம் செய்ய கோரி சென்னை கோயம்பேட்டில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. பெண் ஊழியர்களிடம் தகாத முறையில் பேசி நீண்ட நேரம் நிற்க வைத்து பணி செய்ய விடாமல் தடுத்ததாக புகார் எழுந்துள்ளதை அடுத்து தற்பொழுது இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. விடுமுறை நாட்களில் இரவு 11 மணி நேரம் வரை கட்டாயப்படுத்தி வேலை வாங்குவதும் தெரியவந்துள்ளது. சென்னை கோயம்பேட்டில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிய கழக தலைமை அலுவலகத்தில் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் பொது மேலாளர் ராதாகிருஷ்ணன் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என கோரி இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. பெண் ஊழியர்களிடம் தகாத முறையில் பேசி நீண்ட நேரம் நிற்க வைத்தது குறித்து இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் செய்தியாளர் சரவணன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சரவணன், கூடுதல் தகவல்களை பதிவு செய்யலாம். வணக்கம். கோயம்பேடு தமிழ்நாடு நுகர்பொருள் வணிப கழகத்தின் பொது மேலாளர் ராதாகிருஷ்ணனை பதிவு நீக்கம் செய்து துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் பணிகள் புறக்கணிப்பு போராட்டம். தமிழ்நாடு நுகர்பொருள் வணிப கழக தலைமை அலுவலகத்தில் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தலைமை அலுவலக ஊழியர்கள் பெண் ஊழியர்களிடம் பேசத்தகாத வார்த்தைகளை பேசிய தொடர்பாக பேசியும் பெண் ஊழியர்களை தனி அறைக்கு அழைத்து பல மணி நேரம் நிற்க வைத்து பணி செய்ய விடாமல் செய்வதாக பெண் ஊழியர் புகார். விடுமுறை நாட்களில் இரவு 11 மணி வரை ஊழியர்களை வேலை செய்ய கட்டாயப்படுத்தி வரும் தமிழ்நாடு நுகர்பொருள் வணிப கழக பொது மேலாளர் ராதாகிருஷ்ணனை கண்டித்து போராட்டம் நடைபெற்று வருகிறது. கோயம்பேட்டில் உள்ள தலைமை அலுவலகத்தில் 300க்கும் மேற்பட்டவர்கள் பணிகள் புறக்கணித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் என குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி சரவணன்.